முனிவருக்கு சிலையுடன் கூடிய மணிமண்டபத்தை தூத்துக்குடியில் தமிழக அரசு திறந்துள்ளது. தமிழகத்தில் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 6.18 கோடியாக உள்ளது. பிரதமரின் சூரியோதய திட்டத்தின் கீழ் 1 கோடி வீடுகளுக்கு மேற்கூரை சூரிய சக்தி அமைப்பு ஏற்படுத்தி தரப்பட உள்ளது. தமிழ்நாடு அரசின் முதலீடு ஊக்குவிப்பு முகமையானது கைடன்ஸ் மற்றும் பிக்டெக் என்ற தொழில்நுட்ப நிறுவனம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டிற்கான சுபாஷ் சந்திரபோஸ் பேரிடர் மேலாண்மை விருதுக்கு உத்தரப்பிரதேசத்தின் பாராசூட் கள மருத்துவமனை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இந்தியா கிர்கிஸ்தான் கூட்டு சிறப்பு படை பயிற்சி கஞ்சார் இமாச்சல பிரதேசத்தில் தொடங்கியது. ஆண்டின் ICC T20 சர்வதேச அணியின் கேப்டனாக சூரியகுமார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்தியா குடியரசான 75வது ஆண்டை கொண்டாடும் வகையில் நமது அரசியலமைப்பு நமது மரியாதை என்ற பிரச்சாரத்தை குடியரசு துணைத் தலைவர் தொடங்கி வைக்கிறார். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க டவுன்லோட் பண்ணணுமா? கீழே தெரியக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த பேஜ் ஸ்க்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் டவுன்லோட் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அதுல TNPSC ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு சில டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த டீடைல்ஸ் கரெக்டா ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் சப்மிட் கொடுங்க. ஒரு ஃபோல்டர் ஒன்று உங்களுக்கு ஓப்பன் ஆகும். 2 minutes CA சொல்லக்கூடிய ஃபோல்டர் கிளிக் பண்ணி இந்த CA மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணுங்க. இதே மாதிரி டெய்லி உங்களுக்கான CA மெட்டீரியல் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம்.